இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தாக்கா அந்த கல் ஏற்ற தான் வந்திருக்கு. இந்த கல் தான், இந்த கல் 6 கல் ஏற்ற வந்திருக்கும். இந்த கல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு ஏற்றுவாங்களா அந்த கல், அந்த கல்லுக்குள்ள தூணு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓட்டுற வண்டி நிற்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிரெயின் அங்கே போயிருக்கு, கிரெயின் வந்தோடனே ஏற்றுவாங்களாம். ஏன்னா கையில் எதுவும் கையிலேருந்து காலிலேருந்து போட்டுவாங்கன்னு சொல்லிட்டு கிரெயின் ஏற்றி தான் ஏற்ற முடியுமா அந்த கல். அதனால் 6 கல் இந்த கல் ஏற்ற வந்தோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் வேளாண் உள்ளே நிற்கிறோம், வேளாண் உள்ளே தான் நிற்கிறோம், வேளாணில் ஏற்ற வந்துருக்கோம். கோயில் உள்ளே தான், கோயில் உள்ளே தான் இருக்கும். அதனால ஒரு கோயில் கட்டுறாங்க, அதனால் நம்ம வண்டியை ஃபுல்லாக காமிக்கணும் தெளிவாக பாருங்கள். பாருங்க கோயில், இது வந்து 2010 செஞ்சு வச்சுருக்காங்க அந்த குடிசை பாருங்க. நம்ம ஸ்டாண்டு கிரெயின் இங்கே தான் கிடக்கு பாருங்க. கல் இது பண்ணுறாங்க பாருங்க, கோயிலில் கல் தூக்கி வைக்கிறாங்க பாருங்க. இந்த கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க, அதில் கல் தூக்கி வைக்கிறாங்க பாருங்க. பாருங்க கல் தூக்கி வந்து அங்கே வைக்கிறாங்க, செதுக்க போகிறாங்க. அது செதுக்க போகிறாங்க, அதெல்லாம் அங்கே தூக்கி வந்து வைக்கிறாங்க பாருங்கள். உண்மையாக வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த கல் தான் பாருங்கள், மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த கல் தான் ஏற்றும் போது காமிக்கிறாங்க நம்ம வண்டியில் ஏற்றணும். பாருங்கள் பார்த்து நம்ம வந்த கல்ல ஏற்றுறாங்க பாருங்க. பெல்ட் போடுறதுக்காக கல் வச்சதுனால பெல்ட் போட முடியாது. கண்டிப்பாக வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன், பாருங்கள் சார்.
இறக்கிட்டாங்க. கல் ஏற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்றியாச்சு, கிளம்ப வேண்டிட்டான். நம்ம ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்டாண்டுக்கிட்ட இறக்கணும் கல். வாங்க பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என் ட்ராவலிங் டைகர் பேட்சஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராவலிங் டைகர் யூடியூப் சேனல் பேர்.